ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக யாருமே இந்த கருப்பசாமியின் பாதத்தை தொட்டுவிட முடியாது. ஆனாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை தொட்டு வணங்கும்படி நானே உத்தரவிட்டிருக்கேன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமீன் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கும் சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு தரும் விதத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். நீயும் ரொம்ப நாளாகவே இன்பமயமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு போராடிக்கிட்டே இருக்கியே தவிர இன்னும் அது உனக்கு கிடைச்ச பாடு இல்லை. ஆனால் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டும் நீ கூப்பிடாம நீ எதிர்பார்க்காமலேயே இலவசம் போல தானாக உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு நிற்கிது. ஆனால் நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கவே நடக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது இல்லையா? இப்படி உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய துன்பங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கவங்க 1000 பேர் 1000 விதமாக பேசலாம். ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா? அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் யார் சொல்வதையும் காதில் வாங்கிக்காம எந்த விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம்னு தயாராக இரு. வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான் கருப்பாக என் வாழ்க்கையில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு என்கிட்டயே கேட்குறியா? உன் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்வதற்காக தானே என்னுடைய பாதத்தையே தொட சொன்னேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பொய்யா இருக்கும்போது நீ மட்டும் உண்மையாக இருக்கங்கிறதே பெரிய விஷயம்தான். அதே போல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கெட்ட எண்ணங்களோட கெட்ட செயல்களை செய்யும் மனிதராக இருக்கும்போது நீ மட்டும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல உண்மையாய் பேசக்கூடிய ஆளாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஆனால் இந்த சவாலை நீ சரியாக சமாளிச்சிட்டினா உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் நீ இருந்துடு என் செல்லமே. உன் கூட இல்லாமல் போனவங்க எல்லாருமே உன் கூட இருக்கிற தகுதி அற்றவர்கள் என்பதை புரிந்துகொள். யாராவது உன்னை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு உன் கூட இருக்க அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே நம்ம என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காத. உன்னை விட சிறந்த உயர்ந்த பிள்ளைன்னு இந்த பூமியில் யாருமே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னாகுமோ ஏதாகுமோன்னு யோசித்து பயப்பட்டுட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்திட்டு என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும், வெற்றி எனக்கு கிடைக்கும்னு உறுதியாக இரு. உன் மனசில் இருக்கிற காயங்களும் நீ அனுபவிக்கும் கஷ்டமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பாடத்தை சொல்லிக்கிட்டும் கற்றுக் கொடுத்துக்கிட்டும் தானே இருக்குது. வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்களையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ தயாராகு. மனசு காயப்பட்டு கஷ்டத்தில் இருந்தால் உனக்கு பிடிச்சவங்ககிட்ட போய் நீ ஆறுதல் தேடலாம். ஆனால் உன் மனசுக்கு பிடிச்சவங்களே உன்னை காயப்படுத்தும் போது யார் உனக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? இதோ இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உனக்கு எப்போது ஆறுதல் தேவைப்பட்டாலும் எப்போது அன்பு தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி ஓடிவா. மற்றபடி உன்னை சுற்றி இருக்கவங்களும் வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சிப்பவர்களும் எந்த வகையிலும் உனக்கு உதவ மாட்டாங்க என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள் இருக்குது. நீ அதையெல்லாம் பெருசாக யோசிக்காம செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தணும். உன் எண்ணங்கள் உனது சிந்தனைகள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே போல் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். பல கனவுகளோட அப்படி வாழணும் இப்படி வாழணும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ நினச்ச வாழ்க்கையவே நிறைவானதாக ஆக்கி கொடுப்பேன். மற்றவங்க மேலே இறக்கப்படுறதுல தப்பே இல்லை. ஆனால் நீ இறக்கப்பட்டு ஏமாந்து போகிற அளவுக்கு அப்பாவித்தனமாக இருக்கக்கூடாது. தனக்கு போக தான் தானமும் தர்மமுங்கிறத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கருப்பசாமி நான் தான் எல்லாருக்கும் உதவி செய் தான தர்மம் செய்யின்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு நீ கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு உதவி செய்வதெல்லாம்
உனக்கு பிறகுதான் அவர்களுக்கு செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ தூங்குற வரைக்கும் இந்த உலகம் உனக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். ஆனால் நீ தூங்கிட்டீனா இரவு பொழுது அழகாக சீக்கிரமாக கடந்து போயிடும். ஆனால் நீ பல நாட்கள் உறக்கம் பெறாமல் தவிக்கிறதும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை யோசித்து கவலைப்படுறதையும் என்னால் பார்க்க முடியலை. எப்போதுமே எந்த விஷயத்தையும் நீ யோசிக்கிறதாலேயோ நினைக்கிறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ அது சரியாகிடாதுன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறமும் ஏன் பல நாட்கள் தூங்காமல் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்குனாதான் அடுத்த நாளுங்கிறது உனக்கு புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தை கொடுக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கவலைகளை உன் காலுக்கு கீழே தூக்கி போடணுமே தவிர தலைக்கு மேலே தூக்கி சுமக்கக்கூடாது. ஏன்னா கவலையை நினைக்க நினைக்க அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும். அதனால் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு.